எந்த ஜென்ரேஷனில் இருந்தாலும் சரிங்க, கஷ்டத்தை கொடுக்காம வளர்த்த ஒரு இந்த பிள்ளைங்க வந்து சிரமந்தான் படுவாங்க. அதனால் கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்க. எல்லாமே கையில் தூக்கி அப்படியே தங்கத்தட்டில் சாப்பிட்டவங்களுக்கு கூட நீ தங்கத்தட்டிலே தான்ப்பா சாப்பிட்ணுன்னா அடுத்த ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து சாப்பிடுவாங்களேன்னு தெரியாது. கஷ்டத்தை நீ உழைச்சி தான் முன்னேறணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த பொட்டில் அடித்த மாதிரி சொல்லணுங்க. அப்போ தாங்க அவங்க உழைப்பாங்க. வச்சுக்கிட்டு எறும்பு ஊற ஊற கல் கூட தேஞ்சு போகுமாங்க அப்படின்ட்டு இருக்கிறப்ப நீ எவ்வளோ பேரும் மழை போல் சொத்து சேர்த்து வச்சுருந்தா கூட அதை உக்காந்து சாப்பிட்றப்ப அது கண்டிப்பாக கரைஞ்சு போயிடும். அதனால் உழைக்க கற்றுக் கொடுங்க. உங்களோட ஜென்ரேஷனுக்கு எதை கொடுக்குறீங்களோ நல்ல பழக்க வழக்கத்தை கொடுங்க, நல்ல உழைப்பை கொடுங்க, அவங்களுக்கு உழைக்கணும்னு சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு பிறருக்கு உதவணுன்ற அந்த பண்பாடை சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து எப்பயும் வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது, ஏற்கனவே சேர்த்து வச்ச சொத்தை உக்காந்து அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா உருவாக்க தான் செய்யணும். பசங்களுக்கு வந்து உருவாக்க சொல்லி கொடுக்கணுமே ஒழிய அதை அழிக்க சொல்லி கொடுக்கக்கூடாது. அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சில பசங்க வந்து நம்ம சொல்கிறத ஏற்றுப்பாங்க, சில பேர் அவங்களுடைய இஷ்டத்துக்கு வளருவாங்க. அப்படி விடவே கூடாது. அப்படி வளர்கிற பிள்ளைகளை தயவுசெய்து ஒரு வரைமுறைப்படுத்துங்க. இந்த மாதிரி நீ வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திருப்பி சொல்லி கொடுத்து அவங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றுங்க. அது வந்து பெற்றோரான நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய கடமையாக இருக்குதுங்க. எந்த ஒரு தாத்தா பாட்டி, எல்லார் வீடுகள்லேயும் தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இன்றைக்கி எல்லாமே தனி கொடுத்தன மாதிரி மாறிடுச்சு. அதனால் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே சேர்த்து வச்ச மூதாதைகள் சேர்த்து வச்ச சொத்தை அழிக்காமல் நீங்கள் இந்த சொத்தை மென்மேலும் உயர்த்தி கொண்டுட்டு வரணும், பெருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா இருக்கிறது நான் சொன்ன மாதிரி எறும்பு ஊற ஊற கல் கூட தேயும் அப்படின்றக்கப்ப நம்ம உக்காந்து சாப்பிட்டோம்னா அந்த சொத்து கரைஞ்சு போயிடும். அதனால் இருக்கிறத உருவாக்க கற்றுக் கொடுங்க. நல்ல எல்லா எண்ணங்களையும் பிள்ளைகளுக்குள்ளே போட்டு விதைச்சி அதுங்களை வளர விடுங்க. அதை நல்ல ஒரு கனி கொடுக்குற மரமாக அது கண்டிப்பாக அந்த குழந்தை மாறும். அது உங்களுக்கும் ஒரு உபயோகமான ஒரு பிள்ளையாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது உபயோகமான பிள்ளையாக இருக்கும். என்னங்க நான் சொல்கிறது சரிதான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, வாழ்க்கைன்றது ஒரு சுழற்சிங்க. ஆமாம், ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க அவங்களுடைய 4வது தலைமுறையினர் பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியாக ரொம்ப ஹை ஒரு லெவலில் இருப்பாங்க. ஆனால் சில பேர் பார்த்துக்கங்க 4 தலைமுறைக்கு முன்னாடி ரொம்ப வசதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க அந்த 4வது தலைமுறை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை ஒரு சுழற்சி தான். ஏன்னா வசதியாக இருக்கிறவன் அப்படி வசதியாகவே இருக்கிறது கிடையாது, ஏழையாக இருக்கிறவங்க அப்படியே ஏழையாகவே இருக்கிறது கிடையாது. வாழ்க்கைன்றது அப்படி மாறிக்கிட்டே வருது. இது எதனால் மாறுது அப்படின்னு கேட்டால் அவங்கவுங்க முயற்சினால தான்